இந்தியா பார்த்தீங்கன்னா 3.8 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா IMF உடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. IMF அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம். ஸோ அவங்களுடைய பிப்ரவரி மாதம் வந்து IMF ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில தான் நம்ம இந்தியா வந்து 3.8 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடா இருக்கு. அதாவது இந்திய மதிப்புல 330 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து உலகிலே பார்த்தீங்கன்னா 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பொருளாதார மதிப்பு எவ்வளவா இருக்கு இப்போ அப்படின்னா 3.8 ட்ரில்லியன் டாலராக இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 2015 இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் 66% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த IMF தெரிவிச்சிருக்கு. என்னன்னா பிப்ரவரி 1 ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. இந்த வருஷம் வந்து பிப்ரவரி 1 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்திருப்பாங்க. நம்ம அதை பார்த்திருப்போம். அந்த பட்ஜெட்டுக்கு பத்தி பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கமானது நடத்துவாங்க. அதுல பிரதமர் மோடி அவர்கள் இப்ப பேசியிருக்காங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பட்ஜெட் பத்தி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கவனிங்க, இப்போ மனிதவள முதலீடு, அதாவது நம்ம ஒரு நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், உள்கட்டமைப்புல இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்களே, அதுல மனிதவள முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மனிதர்கள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது, அதாவது அது என்ன மனிதவள முதலீடு அப்படின்னா கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதவள முதலீட்டுக்கான முக்கியமான தூண்களா இருக்கு. ஸோ அந்த தூண்களுக்காக இப்போ பட்ஜெட்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1000 ITIக்களை மேம்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 5 திறன்மிகு மையங்களை நிறுவுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவ படிப்புகளுக்கான சீட்ஸ் கொடுக்குறாங்களே, இடங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 75,000 இடங்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதில் வர நிதியாண்டில் முதல் கட்டமாக 10,000 கூடுதல் மருத்துவ படிப்புகளுக்கான சீட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. லாஸ்ட் 2014 ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் 3 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.